ரஜினிக்கு உருவான கதையில அஜித் நடிக்கிறாராம். ரஜினி ஒரு படத்தை முடிச்சதும் அடுத்து அவரை வச்ச படம் இயக்க கதைகளோட சில முன்னணி இயக்குனர்கள் அவரை முற்றுகையிடுவாங்க. அப்படி போகும் எல்லாரையும் தன்னோட ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வர வச்சு மணிக்கணக்குல சளைக்காம கதை கேட்பாரா ரஜினி. அதுல ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்ணிட்டு மத்த டைரக்டர்கள் கிட்ட இன்னொரு முறை நாம சேர்ந்து படம் பண்ணலான்னு பக்குவமா சொல்லி அனுப்பிடுவாராம். அதே மாதிரி தான் ரஜினி சிகிச்சைக்காக சிங்கப்பூர் போயிட்டு பூரண குணமடைஞ்சிட்டு சென்னை திரும்பினதுக்கு அப்புறம் சில டைரக்டர்கள் அவரை நோக்கி படையெடுத்திருக்காங்க. அப்படி போனவங்கள KV ஆனந்த் சொன்ன கதையும் ரஜினி கேட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கதையை பத்தி SRனோ சொல்லலையாம். இருந்தாலும் பல மாதமா நம்பிக்கையோட வெயிட் பண்ணிருக்காரு KV ஆனந்த். இப்போ அவருக்கு கிரீன் சிக்னல் விழுன்ற நம்பிக்கை இழந்துட்டாரு. அதனால அவரோட மருமகன் தனுஷை புக் பண்ணி அநேகன் படத்தை தொடங்கிட்டாரு. இந்த நிலையில ரஜினிக்காக உருவாக்கிய கதைக்கு வேறு எந்த நடிகர் பொருத்தமா இருப்பாருன்னு KV ஆனந்த் யோசிச்சதுல இப்போ அந்த கதைய அஜித்தை சந்திச்சு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. வர பிப்ரவரியில கௌதம் மேனன் இயக்கும் படத்துல நடிக்கும் அஜித் அதை முடிச்சதுக்கு அப்புறம் KV ஆனந்த் கிட்ட அந்த படத்துல நடிச்சு தரதா சொல்லி இருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு.